Hi friends, வணக்கம். வெல்கம் டு our சேனல். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ லாக்டவுன் எல்லாம் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு இப்போ வெளியில் போகிறதுக்கே இன்னுமே பயமாகிடுது. ஏன்னா நிறைய பேர் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம கிராசரி வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த லாஸ்ட் 5 monthஸில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே ஸ்லாட்ஸே கிடைக்காம நிறைய பொருள் கிடைக்காம அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போ செப்டம்பர்லேருந்து பிக் பாஸ்கெட்லலாம் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ஸ்லாட்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் ரீசெண்டாக பிக் பாஸ்கெட்லேருந்து கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பிக் பாஸ்கெட்டில் வாங்குறதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதோட டெலிவரி சார்ஜஸ், அப்புறம் ப்ராடக்டோட குவாலிட்டி, அதோட ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குது, ஏதான ஒரு பொருள் பிடிக்கலனா அதோட ரிட்டர்ன் எப்படி பண்ணலாம், ஆன்லைனில் க்ராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும், அதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெலிவரி சார்ஜஸ் பற்றி சொல்லிடுறேன். லெஸ் தேன் 600 rupeesக்கு நம்ம வாங்கினோன்னா 50 rupees டெலிவரி சார்ஜ், 600லேருந்து 1200 வரைக்கும் வாங்கினோன்னா 30 rupees டெலிவரி சார்ஜ், 1200 அதுக்கு மேலே வாங்கினோன்னா ஃப்ரீ டெலிவரி. நெக்ஸ்ட்டு பிக் பாஸ்கெட் ஸ்டார் மெம்பர்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம 6 monthsக்கு 299 பே பண்ணோன்னா பிக் பாஸ்கெட் ஸ்டார் மெம்பராக ஆகிடலாம். இதில் என்னென்ன யூசர்ஸ்னால் நம்ம 600 rupeesக்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலே டெலிவரி சார்ஜஸ் கிடையாது. நார்மல் கஸ்டமர்ஸ்னால் 1200க்கு மேலே தான் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது. அடுத்தது என்னென்னா 300 rupees உங்களுக்கு கேஷ்பேக்காக வந்துடும். நம்ம 299 பே பண்ணியிருக்கோம் இல்லையா, 300 rupees நம்ம கேஷ்பேக்காக கிடச்சிடும். அது அட் அ டைமில் கிடைக்காம 100 rupees per monthனா 3 monthsக்கு நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம் கேஷ்பேக்காக. ஸோ ப்ரையாரிட்டி ஸ்லாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு டெலிவரி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். செப்டம்பருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days ஆகும் டெலிவர் ஆகிறதுக்கு, அட்லீஸ்ட் 3 days ஆகும். ஆனால் இப்போ என்னென்னா நான் 12 o'clockக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன், 4 o'clockக்குலாம் சூப்பராக டெலிவர் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 4 hours தான். பட் ஈவினிங்க்கு மேலே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். நான் ரொம்ப நாளாகவே பிக் பாஸ்கெட்டில் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதானும் ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா கூட நம்ம ஈஸியாக ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி இந்த வீடியோவில். பிக் பாஸ்கெட் பிராண்ட்லேயே 3 வெரைட்டி வச்சுருக்காங்க. பிபி பாப்புலர், பிபி ராயல், அதுக்கப்புறம் பிபி ஆர்கானிக்னு வச்சுருக்காங்க. ஸோ பிபி பாப்புலர் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. பிபி ராயல் பிபி பாப்புலரை விட ஒரு 5 to 10 rupees ஜாஸ்தியாக இருக்குது. மேபி குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பிபி ஆர்கானிக்னு வச்சுருக்காங்க. அதில் ஆர்கானிக்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். நான் வாங்கியிருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸிங் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 1/2 kg 51 rupees, கடலை மாவு 1 kg 86 rupees. நெக்ஸ்ட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 50 rupees. நெக்ஸ்ட்டு தோரம்பருப்பு 1 kg 121 rupees. ஸோ விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. கரெக்டாக மார்க்கெட் ரேட் எவ்வளவோ அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கே ஈஸியாக டெலிவர் பண்ணுறதுனால இது ரொம்பவே ஈஸியான ஆப்ஷனாகவும் இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பேண்டமிக் பீரியடில் நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை நம்மளே நேரில் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினாலும் சரி, என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கிராசரியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே வெஜிடபிள்ஸை எப்படி க்ளீன் பண்ணணும், சானிடைஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஐக்கன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பிக் பாஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட்லெஸ் டெலிவரி தான் பண்ணுறாங்க. அவங்க நம்ம ஒரு டப்போ இல்லாட்டினா ஒரு பெரிய பேக்கோ எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டோன்னா திங்ஸ் எல்லாத்தையும் அதில் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன்லேயே தான் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கான்டாக்ட்டுமே கிடையாது அவங்களோட. ஸோ அவங்க அந்த பேக்கில் போட்டு கொடுத்தோடனே அந்த டப்பையோ பேக்கையோ நான் நேராக பால்கனிக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி விரித்து தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுடுவேன். எங்கள் பால்கனியில் கொஞ்சம் நிறையவே வெயில் வரும். ஸோ 2 daysக்கு அதை டச்சே நான் பண்ண மாட்டேன். ஸோ 2 daysக்கு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் கூட இந்த மாதிரி கிராசரிக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு பிக் பாஸ்கெட்டில் வாங்கின ஏதானும் பொருள் பிடிக்கலை அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆப்லேயே இதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோன்னா யாரானும் அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம அமௌண்ட் பிக் பாஸ்கெட் வேலெட்டில் வந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை அது பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உடனேவே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஒரு சில ஐட்டம் லைக் வெஜிடபிள்ஸ் இல்லாட்டினா இந்த பூண்டெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப ப்ரௌன் ஆகி ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னா நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணுறதும் வேஸ்ட்டு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் டைரெக்டாகவே ஆப் மூலமாக எதுவுமே பண்ணாமல்
அவங்களுக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா, கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட் குவாலிட்டி ப்ராடக்ட்டை அப்படியே த்ரோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. லாஸ்ட்டாக பிக் பாஸ்கெட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு, சீக்கிரமாகவும் டெலிவர் பண்ணிடுறாங்க. இந்த டைமில் நம்ம வெளியில் போகணுங்கிற அவசியம் கிடையாது, ரீஃபண்டும் ஈஸியாக வந்துடும். நமக்கு ஏதான ப்ராடக்ட்ஸ் பிடிக்கலைன்னா ஓவர் ப்ரைஸிங்லேயும் இல்லை, கரெக்டான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. லைக் சூப்பர் மார்க்கெட்லலாம் எவ்வளோக்கு விற்கிறாங்களோ அதே ப்ரைஸிங்கில் தான் இங்கேயும் தராங்க. நெக்ஸ்ட்டு பிக் பாஸ்கெட்டோட கான்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 500 கிராம்ஸ் வேணும் இல்லை 1 kg வேணும்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 kg இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக 500 கிராம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ 500 கிராம்ஸ் நம்ம 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்ன டாக்டிக்ஸ் வச்சுருக்காங்கன்னா, 1 kg வந்து ஒரு 80 rupees போடுறாங்கன்னா 500 கிராம்ஸ் வந்து 90 rupees கிட்ட ஆகுது. 10 rupees நம்ம ஜாஸ்தியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் கிடையாது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகுது. இது ஒரு கான். நெக்ஸ்ட்டு கான் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ். 600க்குள்ளே நம்ம வாங்குகிறோன்னா 50 rupees நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம கடைக்கே போய் வாங்கிடலாம் அப்படின்னு தோணும். பட் நம்ம மந்த்லி கிராசரின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் ஆகும் நமக்கு. அப்போ வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுறதுனால அப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ இவ்வளோ தான் இதோட நெகட்டிவ்ஸ். ஸோ நெகட்டிவ்ஸை விட பாசிட்டிவ்ஸ் ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. அதுவும் இந்த பேண்டமிக் பீரியடில் நம்ம இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுனால உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.